இந்த வருஷத்துக்கான 2025 ரேட் சார்ட் வந்து நான் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதில வந்து நெறைய பேரு நெறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே அதில ரிப்ளை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அதில நெறைய பேரு கேட்ட நெறைய டவுட்ஸ் வந்து நான் இந்த வீடியோல போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுலயும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை போடுறேன். இப்ப அதில என்னென்ன யாருக்கு என்னென்ன டவுட் நெறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டுகள தான் இதில நான் போட்டிருக்கேன். இத பார்த்து இன்னும் நீங்க நெறைய தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா, அம் போய் பார்த்து செக் பண்ணிக்கங்க. அதில நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு. இது வந்து பாதிலருந்து விடுபட்டு போனது. இதில சொல்லியிருக்கேன். இப்ப வந்து பேட்ச் ஒர்க் பிளவுஸுக்கு நம்ம எப்படி அமௌண்ட் போடுறதுன்னு கேட்டிருக்காங்க. பேட்ச் ஒர்க்னா கடையில மாடல் போட்டு எம்ப்ராய்டிங் போட்டே இருக்கும். அத நம்மளுக்கு குடுப்பாங்க. அ அத அத வந்து நெக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் 2மே எல்லாமே அதிலேயே வந்துரும். அத எடுத்து நம்ம பிளவுஸ்ல அட்டாச் பண்ணணும். அந்த அட்டாச் பண்றதுக்கு நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜ் நீங்க உங்க ஏரியா சைடு என்ன ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்குறீங்களோ, அது கூட ஒரு ரூ. 100 நம்ம எக்ஸஸா போட்டுக்கலாம். அந்த அமௌண்ட் ஸ்டிச்சிங் சார்ஜ் பிளஸ் இந்த ரூ. 100 பிளஸ் லைனிங் அதோட சேர்த்துக்கங்க. இப்படிதான் பேட்ச் ஒர்க் பிளவுஸுக்கு நம்ம வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இதே கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இருந்துச்சுன்னா, அதுக்கேத்தாப்ல நீங்க ஒரு ரூ. 150 ரூ. 200 கிட்ட கூட அதிகமா வச்சுக்கோங்க. இது வந்து சிம்பிளா ஃபுல்லா எம்ப்ராய்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லெஹெங்கா. லெஹெங்கா தைக்கிறதுக்கு எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. லெஹெங்கால வந்து பாவாடை வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நம்ம சைடுல அடிக்கிறது மட்டும் தான் அதில நம்மளுக்கு வேலை. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, நெட்ல போட்டிருப்பாங்க. நெட்ல எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கும். கீழ வந்து சாட்டின் கிளாத் குடுத்துருப்பாங்க. நம்ம அத தான் ஸ்டிச் பண்ணணும். இப்ப அதுக்கு வந்து நம்ம 400 போட்டுக்கலாம். அது கூட அவங்க வந்து ஏதாச்சும் போட் நெக்கு, லேஸு அந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்தாப்ல நம்ம 400 பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா என்ன ஒர்க் பண்ண போறோமோ, அதையும் சேர்த்து அமௌண்ட் சொல்லிக்கங்க. அடுத்து வந்து ப்ளவுஸ்ல பைப்பிங் த்ரெட்லயே பைப்பிங் நம்ம ஹேண்டுக்கு, நெக்குக்கு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ ஸ்டிச்சிங்கு பிளஸ் ஒரு ரூ. 50 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். இது கூட லைனிங் ஆட் பண்ணிக்கங்க. எல்லாத்துலயுமே நம்ம ஸ்டிச்சிங் அமௌண்ட்டு பிளஸ் லைனிங்கு அது போக நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ எக்ஸ்ட்ரா இதில வந்து பைப்பிங் ஒர்க்னா அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் பட்டு பாவாடை சட்டை. ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஒரு 3 வயசு பாப்பாக்கு பட்டு பாவாடை சட்டை எவ்வளோ தைக்கணும்? அமௌண்ட் எவ்வளோ சிஸ்டர்ன்னு கேட்டிருந்தாங்க. 3 இப்ப பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூ. 450 கிட்ட வாங்கலாம். இது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 3 வயசு பிள்ளைன்னா ஒரு ரூ. 300 பிளஸ் அது கூட லைனிங்கு. அவங்க ஏதாச்சும் மாடலு இப்ப பஃப் கை அந்த மாரி எக்ஸ்ட்ரா நெக்ல ஸ்டோனு அந்த மாரி ஏதாச்சும் வச்சு கேட்பாங்க. அதுக்கு ஏத்தாப்புல இப்ப 300 பிளஸ் லைனிங் பிளஸ் மாடல். அந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. தலகாணி உறை நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஆனா கமெண்ட்லயும் நெறைய கேட்டிருந்தாங்க. தலகாணி உறைக்கு வந்து ரூ. 30 ஒரு உறை நம்ம வெட்டி தைக்கிறதுக்கு ரூ. 30 சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் பிளவுஸ்ல கொஞ்சம் சிம்பிள் டிசைனா இருக்கும். சிம்பிள் டிசைனா இருக்கிறதுக்கே நம்ம ரூ. 350 இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பிளஸ் இது கூட லைனிங்கும் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பாட் நெக் ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்கலான்னு கேட்டேன். வெறும் பாட் நெக் இப்ப ஃப்ரண்ட்ல வந்து எல்லாமே நார்மல் தான். பேக்ல வந்து பாட் நெக் மட்டும் எனக்கு ஸ்டிச் பண்ணி குடுங்க அப்டின்னா, அந்த பாட் நெக்குக்கு மட்டும் நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்டின்னு பார்த்தா, இப்ப ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து இப்ப நார்மலா நம்ம ப்ளவுஸுக்கு இப்ப ரூ. 200 லைனிங் ப்ளவுஸ்க்கு வாங்குறோம் அப்டின்னா, அந்த ஸ்டிச்சிங் அமௌண்ட்டு பிளஸ் இந்த பாட்டுக்கு மட்டும் நம்ம வெறும் அந்த பான நெக் அடிச்சு திருப்புறதுக்கு மட்டும் ரூ. 60 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். இது கூட அவங்க நாட்டு, லேஸு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வைக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்தாப்புல நம்ம என்னென்ன மெட்டீரியல் வாங்குறோமோ, அந்த அமௌண்ட்டையும் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு 3யும் சேர்த்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இது கூட லைனிங்கும் சேர்த்துக்கங்க. எல்லாத்துலயுமே நீங்க லைனிங்க மிஸ் பண்ணிறக்கூடாது. போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாட்டி பாவாடை சும்மா ஃப்ளீட் வச்சு மேல பட்டிய மடக்கி அடிச்சு, அதிலேயே நாடாவும் சேர்த்தே வந்துரும். அதுக்கு எவ்வளோ வாங்கலாம்னா, ஒரு பாவாடைக்கே ரூ. 80 கிட்ட வாங்கலாம். அப்புறம் நெறைய இந்த மேக்ஸியும் கேட்டிருந்தீங்க. சேலையில தைக்கிறது தான் மேக்ஸி. இப்ப சேலையில அம்பர்லா கவுனு, அனார்கலி, இந்த பேனல் கட்டு இந்த மாரிலாம் தைக்கிறோம் இல்லையா? அந்த இதுதான் அதுக்கு பேர் வந்து சேலையில தைக்கிறதுக்கு பேர் வந்து மேக்ஸின்னு சொல்றாங்க. இப்ப மேக்ஸிக்கு வந்து நார்மலாவே இப்ப 600லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 600 பிளஸ் அதுக்கு நம்ம எவ்வளோ லைனிங் வாங்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கு ஏத்தாப்புல லைனிங்கும் அதுக்கப்புறம் மாடலு. இப்ப
போட் நெக்கு என்னென்னமோ மாடல் நிறைய மாடல்ஸ்லாம் கேட்குறாங்க. பிரின்சஸ் கட்டு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நம்ம வேலைகளுக்கு ஏத்தாப்புல நம்ம ரேட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஸ்டார்ட்டிங் ரேட்டு இப்போ 600 அப்படின்னா அது கூட லைனிங் போட்டுக்கோங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ உங்களுக்கு டைமிங் எவ்வளோ ஆகுதோ அதை பொறுத்து இதில் மேக்ஸில் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்போ ஸ்லீவுக்கு எல்போ ஸ்லீவு அதில் பஃப் இப்போ கீழே வந்து பட்டி வந்துடும். இப்போ எல்போ ஸ்லீவில் கீழே பட்டி மேலே வந்து பஃப். இப்போ இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்குறோமோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கிட்டு இப்போ இந்த பஃப் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் எவ்வளோ வாங்கலாம்னா எக்ஸ்ட்ரா ₹100 போட்டுக்கலாம். இந்த பஃப்புக்கு மேலே பஃப் ரெடி பண்ணணும், அது கீழே பட்டி ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து ₹100 போட்டுக்கலாம். இது கூட லைனிங் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி எல்போ ஸ்லீவுக்கு நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து பிரின்சஸ் கட்டு ப்ளஸ் போட் நெக்கு. பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்னாலே ரேட் அதிகம் தான். பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு 400லேருந்து 450 வரைக்கும் வாங்கலாம். ப்ளஸ் அது கூட போட் நெக்கும் ஆட் ஆயிருக்கு. இப்போ பிரின்சஸ் கட்டுக்கு ஒரு ₹400 வாங்கினாலும் போட் நெக்குக்கு ஒரு ₹50 சேர்த்துக்கலாம். ₹450 ப்ளஸ் இது கூட லைனிங் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் மேக்ஸியில் வந்து ஃபீடிங் ஜிப்போட நம்மளை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. மேக்ஸியில் வந்து ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ₹100 எக்ஸ்ட்ரா. ஏன்னா 2 சைடுமே நம்ம ஃபீடிங் ஜிப்பு ரெடி பண்ணணும். அதனால 600 + 100 ப்ளஸ் இது கூட லைனிங் சேர்த்துட்டு அமௌண்ட்டு சொல்லுங்க. அப்புறம் தாவணி பாவாடை சட்டை. இப்போ தாவணி பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு இப்போ ஸ்டார்டிங் அமௌண்ட்டே ₹450. இப்போ இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்காங்க, ரொம்ப வளர்த்தியாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு ₹500 கூட நம்ம ஸ்டார்டிங் அமௌண்ட்டே வாங்கிக்கலாம். இது கூட ஒரு லைனிங்கு ப்ளவுஸுக்கு ஏதாச்சும் மாடல் சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன மாடல் வைக்கிறோம், என்ன மெட்டீரியல் வாங்குகிறோம் அதெல்லாம் சேர்த்து அது கூட ஆட் பண்ணி சொல்லிடுங்க. சுடிதார் டாப் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சுடிதார் இப்போ சுடிதாருக்கு வந்து டோட்டலாகவே 350 வாங்குகிறோம் லைனிங் இல்லாமல். லைனிங் அவங்க கொடுத்துட்டா நம்ம ₹350 வாங்குகிறோம். ₹350னா இப்போ டாப் மட்டும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ₹200 ப்ளஸ் அது கூட லைனிங்கு. ஏதாச்சும் மாடல் சொன்னாங்கன்னா மாடலுக்கான அமௌண்ட்டு சேர்த்து டாப்புக்கு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பேண்ட்டு. சுடிதார் பேண்ட் தைக்கிறதுக்கு 150. ஏன்னா நம்ம ₹350 சொன்னோமா, டாப்புக்கு வந்து 200, பேண்ட்டுக்கு வந்து 150. உங்கள் சைடு நீங்கள் எவ்வளோ வாங்குறாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. ஏரியா பொறுத்து ரேட் எல்லாமே மாறும். இது வந்து அந்தளவுக்குலாம் ரொம்ப பெரிய ஏரியாலாம் கிடையாது. ஒரு நார்மலான ஏரியா தான். நான் இந்த சைடு இவ்வளோ வாங்குறேன், உங்கள் சைடு நீங்கள் எவ்வளோ வாங்குறாங்க. இப்போ ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ₹150, சாதா ப்ளவுஸே ₹150, ₹200 வரைக்குமே ஒவ்வொரு இடத்துல வாங்குறாங்க. அதனால உங்கள் சைடு எவ்வளோ வாங்குறாங்கன்றத நீங்கள் ஒரு தடவை சுற்றி இருக்கிற கடைகளில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்போ என்னோட ஏரியா சைடு வாங்குறத பொறுத்து நான் இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மாடல் ப்ளவுஸு. மாடல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. மாடல் ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங் அமௌண்ட்டு. இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தைக்க நம்மளுக்கு வந்து 1 மணி நேரத்தில் தைச்சிடலாம். இப்போ நான் வந்து ₹90 வாங்குறேன். சாதா ப்ளவுஸ்க்கு லைனிங் ப்ளவுஸ்க்குனா ₹180. இப்போ 180 ப்ளஸ் அந்த மாடலை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் இப்போ நீங்கள் தைக்கிற நேரம் வந்து இப்போ ஸ்டிச்சிங் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால இந்த ₹180 ப்ளஸ் இங்கே டைமிங்கில் வந்து நம்ம 1 மணி நேரம் இன்னும் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தோம்னா அந்த ஒரு 180 இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அது போக மாடலுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏதாச்சும் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட்டை இங்கே போட்டுக்கோங்க. ப்ளஸ் அது கூட லைனிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம மாடல் ப்ளவுஸுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அது போக நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். நம்ம கொஞ்சம் நல்லா தைக்கிறோம், ஸ்பீடான டெய்லர், அனுபவம் வாய்ந்த டெய்லர் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணால் ஓகே. இப்போ இல்லை நான் இப்போ தான் தச்சுட்ருக்கேன், இப்போ தான் புதுசாக பழகுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடல் தைக்கவே ஒரு நாளே ஆயிரும். அதனால நம்ம அப்படியெல்லாம் நம்ம போட்டு நம்ம காசு வாங்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு ஓகே தான். இல்லை அப்படின்னு இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா ஓரளவு நீங்க பார்த்து கணக்கு பண்ணி வாங்கிக்கங்க. இவ்வளோதாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அதுலயும் சொல்லியிருக்கேன். ரிப்ளை பண்ணியிருக்கேன். அது போக உங்களுக்கு ஒரு வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து நான் எவ்வளோ வாங்குறேன், நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்குறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இப்போ நான் சொன்ன அமௌண்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.